ஹாய் ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய மதிய வணக்கங்கள். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் தான் அருடன் பேசுறேன். என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருமே கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்பா. சரிங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டே 41 தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ டே 41 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 நாட்கள் முடிந்து இன்னைக்கு வந்து 41வது நாட்கள் வந்து நம்ம வந்து அடி எடுத்து வைக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சரிங்களா? ஸோ இன்னும் நம்மளோட குரூப் 4 ஓகே நம்ம எழுதுறதுக்கு எத்தனை நாட்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா 57 நாட்கள் தான் இருக்கு. ஓகே இன்னும் எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா 57 நாட்கள் தான். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூன் 8 வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 57 நாள் தான் இருக்கு. நமக்கான எக்ஸாமினேஷன் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 9ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்கப்பா. சரிங்களா? ஸோ நம்மளோட டார்கெட் அடையிறதுக்கு இன்னும் 57 நாட்கள் தான் இருக்கு. இந்த 57 நாட்கள் நீங்க எந்த அளவுக்கு ப்ராப்பரா பயன்படுத்துறீங்களோ அந்த குரூப் 4 அப்படின்றதுக்கான ஜூனியர் அசிஸ்டன்ட், விஏஓ, ஸ்டெனோடைபிஸ்ட், டைபிஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்டிங் கம்பல்சரி கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இருக்கு அப்படின்றத மைண்ட்ல வச்சிருப்பீங்க. இந்த 57 நாள் எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துங்க. ஓகே ஏன்னா லைஃப்ல வந்து ஓகே நோட்டிபிகேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா முக்கியமான மொமெண்ட்லாம் ஒரு டைம் தான் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நோட்டிபிகேஷன் அந்த மாதிரி தான். ஓகே வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வருது. அதனால இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வருமா, அதுக்கு அடுத்த வருஷம் வருமா அந்த யோசனையே தேவையில்ல. நம்ம கையிலே ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. ஓகே அதனால ப்ராப்பரா இந்த 57 நாட்களை ஓகே தெளிவா பயன்படுத்துங்க. நம்ம கண்டிப்பா இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிடலாம்ப்பா. சரிங்களா? எஸ். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம என்னென்ன தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னா நீதி நூல்கள் அப்படின்ற ஓகே சங்க மருவிய காலத்து இலக்கியங்கள் இருக்குதுங்களா, அதுல இருந்து ஒரு 10 கேள்விகள் இருக்க போது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்ஸ் அதாவது வரிகள் அப்படின்ற ஒரு தலைப்புல இருந்து பார்த்தீங்கன்னா 10 கேள்வி இருக்க போது. மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் ஆர் சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேர்ம் கொடுத்துட்டு 6வது டேர்ம் என்ன வரும் இல்ல 4வது டேர்ம் என்ன வரும் அந்த மாதிரி ஏதோ ஒரு டேர்ம் மட்டும் மிஸ் பண்ணிருப்பாங்க தெரியுங்களா, அந்த டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமாப்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே பார்த்தீங்கன்னா நான் சின்ன கேப் கொடுக்குறேன். ஓகே அதிகபட்சம் ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ள கேப் கொடுக்குறேன். அந்த 10 செகண்ட்ஸ்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு சம்க்கு ஆன்சர் பண்ணிடும். மேக்ஸ் வந்து நான் தெளிவாகவே போட்டு காட்டுறேன். சரிங்களா? ஓகேப்பா. அதே மாதிரி நம்மளோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிம்ஸ் பேட்ச் வந்து ஓகே சோ 12th ஓகே ஏப்ரல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மற்றும் குரூப் 2 பிரிலிம்ஸ் லைவ் பேட்சும் ஒன்று இருக்கு. அதே மாதிரி தான் நம்மள குரூப் 4க்கான ரிவிஷன் பேட்ச் இருக்கு. ஓகே நீங்க இன்னும் 57 நாள் தான் இருக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த 57 நாட்களுக்குள்ள எப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறது, என்னென்ன முக்கியமான டாபிக்ஸ் படிக்கிறது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிவிஷன் பேட்ச் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இந்த ரிவிஷன் பேட்ச்க்கு தமிழ் நான் தான் எடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்மளோட குரூப் 1 குரூப் 2 பொறுத்தளவுக்கு ஓகே குரூப் 2ல லாங்குவேஜ் நான் எடுப்பேன். அதே மாதிரி குரூப் 1 மற்றும் குரூப் 2க்கு மேக்ஸ் யூனிட் 8 ஓகே இந்த ரெண்டு டாபிக் நான் தான் எடுப்பேன். ஓகே மறக்காம நீங்க அட்மிஷன் போடனா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி Y836 இந்த கமெண்ட் இந்த கோட் நீங்க கொடுத்தாலே 17% உங்களுக்கான ஆஃபர் கிடைக்கும். ஓகே இப்போதைக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு, தாராளமா பயன்படுத்திக்கோங்கப்பா. சரிங்களா? ஓகே மக்களே, இன்னைக்கான முதல் கேள்வி ஓகே கெடா புகழ் வேட்கை செல்வர் மனம் போல படா மகிழ்வண்டு பன்முரலும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே கார் 40, இன்னா 40, கழவழி 40 மற்றும் இனியவை 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா கார் 40 என்பது சரியான விடைப்பா. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கார் 40, இன்னா 40, கழவழி 40, இனியவை 40 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதுல வரும் அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு ஒன்று வரும்பா. 14 கீழ்கணக்கு நூல்கள் அறம் சார்ந்த நூல்கள் மொத்தம் 11 இருக்கு. அதே மாதிரி அகம் சார்ந்த நூல்கள் மொத்தம் 6 இருக்கு. புறம் சார்ந்த நூல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நூல் தான் இருக்கு. ஓகே ஆக மொத்தம் 18 நூல் சேர்ந்ததான அது 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் கார் 40 என்பது சரியான விடை. எஸ். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி ஆற்றல் இல்லாதான் பிடித்த படையின்னா நாற்றம் இல்லாத மலரின் அழகு என்ன? ஓகே சோ எல்லாத்துலயுமே பாருங்க இன்னா இன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டேர்ம் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே ஆற்றல் இல்லாதான் பிடித்த படை என்ன? ஒருத்தவனுக்கு வந்து திறமையே கிடையாது, ஆற்றலே கிடையாது, அவனுக்கு கீழே ஒரு படை இருந்து அதனால என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அதே மாதிரி நாற்றம் இல்லாத மலரின் அழகு தான் என்ன? ஓகே நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாசனை தான் பாத்தீங்கன்னா நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே வாசனை தான் பாத்தீங்கன்னா நறுபணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான தமிழ் வார்த்தை என்ன அப்படி பாத்தீங்கன்னா நாற்றம். ஓகே இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நாற்றம் அப்படின்ற ஒரு வார்த்தையை தவறா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகே ஆனா நாற்றம் தான் பாத்தீங்கன்னா உண்மையான வாசனை அப்படின்ற ஒரு பொருள் இருக்குப்பா. ஓகே பூவின் நாற்றம் என்ன, முடியின் நாற்றம் என்ன, உடலின் நாற்றம் என்ன, அதெல்லாம் என்னது வாசனை. சரிங்களா? சோ அதான் தமிழ்ல வந்து அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஓகே அப்ப இதற்கு சரியான விடை இன்னா அப்படின்னு வந்தாலே கண்டிப்பா என்னது இன்னா 40 என்பது சரியான விடை. ஓகே மொத்தம் பாத்தீங்கன்னா இன்னா 40ல 40 பாடல்கள் இருக்கும்பா. ஓகே இன்னா 40. ஓகே அதே மாதிரி ஒவ்வொரு நூலுக்கும் நூல் ஆசிரியர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகே அது எல்லாமே நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இன்னா 40 நூல் ஆசிரியர் யாருப்பா? கபிலர் அவர்கள். ஓகே எஸ். மூணாவது கேள்வி பாருங்க நிறை நெஞ்சம் உடையானை நல்குரவு அஞ்சும் என்று கூறும் நூல் எது? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நேர்கோள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட மேற்கோளும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸா கொடுத்துருக்கேன். ஸோ அதனால எல்லாமே கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஓகே நிறை நெஞ்சம் உடையானை நல்குரு அஞ்சும் என்று கூறும் நூல் பார்த்தீங்கன்னா திரிகடுகம். ஓகே திரிகடுகம்னா என்னது? அந்த 3 மருத்துவ பொருட்கள் இருக்கு தெரியுங்களா, அந்த 3 மருத்துவ பொருட்களை பத்தி சொல்லும். ஓகே என்னென்ன மருத்துவ பொருட்கள்? மிளகு, சுக்கு,
திப்பிலி. ஓகே, இந்த 3ஆல் ஆன மருந்து பொருள் தான் நம்ம என்ன சொல்றோம், திரிகடுகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ப்பா. ஓகே, திரிகடுகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். உங்களுக்கான 4வது கேள்வி. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேறு நாடு ஆகா தமிழேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி கொடுத்திருக்காங்க. ஓகே, தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், அப்போ எல்லா விஷயத்தையும் கற்றவர்கள் அறிவுடையார் அப்படின்னு சொல்லும். அந்த அறிவுடையவர்கள் போகாத நாடே கிடையாது, எல்லா நாடுமே அவங்களோட நாடு தான். அதனால போறப்ப என்னது, வழிக்கு உணவு எடுத்துட்டு போகணும்னு அவசியம் கிடையாது, போற இடம் எல்லாமே உனக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதோட மீனிங். அதனால தான் என்னது, ஆற்றுனா வேண்டுவது இல், சாப்பாடு போற வழியில எடுத்துட்டு போகாத. ஓகே, அப்படின்றதா இதுக்கான மீனிங். ஓகே, அப்ப ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பழமொழி 400 அப்படின்ற ஒரு பாடல் வரியில தான் பார்த்தீங்கன்னா இந்த நூல் இருக்குப்பா. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழமொழி 400 பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு பாடல இறுதியிலும் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி இடம்பெறும். ஓகேவா? எஸ். பழமொழி 400 ஆசிரியர் யாரு? மூன்றுரை அரையனார். கல்வி கரையில கற்பவர் நாள் சில எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40. கல்வி கரையில கற்பவர் நாள் சில என உரைக்கும் நூல் பார்த்தீங்கன்னா நாலடியார் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த 18 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒரே ஒரு தொகை நூல் என்ன? இதுவும் கேள்வியா கேட்கலாம். ஒரே ஒரு தொகை நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நாலடியார் தான். ஏன்னா சமண முனிவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 400 முனிவர்களால் தொகுக்கப்பட்ட நூல் தான் பார்த்தீங்கன்னா நாலடியார் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 பாடல்கள் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. சரிங்களா? திருக்குறளுக்கு அடுத்து வைத்து போற்றப்படும் ஒரு முக்கியமான நூல் தான் ஓகே இந்த நாலடியார். சமண முனிவர்கள் அவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க, சமண முனிவர்கள். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க 6வது. நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்றறிதல் அறிவுடைமை நல் இனத்தாரோடு நட்டல் இவை 8ம் சொல்லிற்கு ஆசார வித்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லிற்கு ஆசார வித்து, மொத்தம் 8 விஷயங்கள் தான் என்னது, சொல்லிற்கு ஆசார வித்து அப்படின்னு சொன்னது என்ன நூல்பா? இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க, ஆசாரம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப கண்டிப்பா இது என்னது, ஆசார கோவை. அப்ப ஆசார கோவையோட ஆசிரியர் யார்ப்பா? பெருவாயின் முள்ளியார். ஓகே ஓகே, ஆசார கோவைனா பெருவாயில் முள்ளியார். ஆசார கோவைக்கு மீனிங் என்னப்பா? ஓகே, நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஆசாரங்கள் இல்ல நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆசார கோவை அப்படின்னு சொல்லுவோம். 7வது பாருங்க. யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல். யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி என்ற நூல், அந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னா 40, இனியவை 40, ஆசார கோவை, நான்மணிக்கடிகை. சரியான விடை நான்மணிக்கடிகை. 4 மணிகள் கோர்க்கப்பட்ட அணிகலன் போல் இருப்பதுதான் பார்த்தா இந்த நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகை ஆசிரியர் யார்ப்பா? விளம்பி நாகனார். விளம்பி நாகனார். ஓகே, 4 கூட்டல் மணி கூட்டல் கடிகை, இதுதான் நான்மணி கடிகை அப்படின்னு நம்ம சொல்லும். ஓகே, கடிகை அப்படின்னா என்னப்பா? அணிகலன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, 4 மணிகளால் கோர்க்கப்பட்ட அணிகலன் போன்றதான் நான்மணி கடிகை அப்படின்னு நம்ம சொல்லும். அடுத்து 8வது கேள்வி பாருங்க. மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர், மனக்கினிய காதல் புலவர்க்கு கல்வி, கல்விக்கும் ஓதின் புகழ்சார் உணர்வு. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். அதான் பார்த்தீங்கன்னா ஒரு மனை, ஒரு இல்லத்திற்கு ஒரு விளக்கு போன்றவள், இல்ல இல்லத்திற்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா மடவாள், பெண் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த பெண்ணிற்கு பெருமையானவர் யார் அப்படி பண்ணா புதல்வர் சொல்லிருக்காங்க. அந்த புதல்வருக்கான பெருமை பார்த்தீங்கன்னா கல்வி அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த கல்விக்கும் பெருமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓதின் புகழ்சார் உணர்வு. அதான் பார்த்தீங்கன்னா எப்படி கல்வி கட்டுறோமோ அந்த கல்வி கற்றபடி நடப்பதுதான் அந்த கல்விக்கே அழகு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பாரு, தீனால் சுட்டப்பு நுள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த திருக்குறள் கேட்ட மாதிரி நம்ம யாருமே திட்டாம இருக்கோமா? அப்படிலாம் இல்ல. அப்ப அது கல்விக்கு அழகே கிடையாது. அப்ப ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம்னா அதன்படி நடக்கிறதா பார்த்தீங்கன்னா அந்த கல்விக்கே அழகு அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல்ல சொல்லுவாங்க அப்படி பார்த்தா நான்மணி கடிகையில தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரியிலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும். ஓகே, முதல்ல ஒரு கருத்து, 2வது, 3வது, 4வது. ஓகே, 4 மணிகள் கோர்க்கப்பட்ட அணிகலன் போல் உள்ளதான் நான்மணி கடிகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ப்பா. அடுத்து 9வது பாருங்க. எஸ், சூப்பர். குழவி பிணியின்றி வாழ்தல் இனிது கழரும் அவை அஞ்சான் கல்வி இனிது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது குழவி பிணியின்றி, குழந்தைகள் நோய் இல்லாம வாழ்றதுதான் இனிது. அதே மாதிரி கழரும் அவை அஞ்சான் கல்வி இனிது. அப்ப அந்த அவைக்கு அஞ்சாத கல்விதான் இனிது. அப்ப கற்றவர்கள் இருக்கிற இடத்துல நம்ம அஞ்சாம இருக்கணும்னா என்னது, கல்வின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுதான் இனிது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப எல்லாமே இனிதே இனிதே வரதால கண்டிப்பா இது என்னப்பா, இனியவை 40. ஓகே, இனியவை 40 என்பது சரியான விடை. சரிங்களா? ஓகே, உங்களுக்கான கடைசி கேள்வி, 10வது கேள்வி. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு.
அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டு நட்பு, இப்ப ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு மனுஷன் இருக்கான், இங்க ஒரு மனுஷன் இருக்கான். ஓகே, ஆனா பாத்தீங்கன்னா இங்க ஒரு மனுஷன் இருக்கான். ஓகே, இந்த மாதிரி பக்கத்துல வச்சுக்கலாம். இந்த மாதிரி 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா இங்க தூரத்துல ஒருத்தவங்க இருக்கான். ஓகே, எல்லாமே எப்படி இருக்காங்க? நாய்க்கால் சிறுவிரல் போல். அப்ப நாயோட கால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். பக்கத்துல இருப்பாங்க. ஆனா அவங்களால எந்த ஒரு உதவியும் நம்மளால செய்ய முடியல அப்படின்னா இந்த நட்பு இருக்கிறதே வேஸ்ட். இதுவே பாத்தீங்கன்னா இங்க தூரத்துல ஒரு நண்பன் இருக்கான், ஏதோ ஒன்னானது ஓடி வந்து நம்மளுக்காக உதவி செய்யறான் தெரியுமா, இந்த மாதிரி நட்பு தான் தேவை அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப இதுல ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க, வாய்க்கால் அணையார் தொடர்பு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ இங்க வந்து ஒரு நிலம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க வந்து பயிர் வந்து இப்படி இது இருக்கு. ஓகே, பயிர் வந்து இந்த மாதிரி கல்டிவேட் இது பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், போட்டிருக்காங்கன்னா. ஓகே, மோட்டர் வந்து இங்க இருக்கு. ஓகே, இங்க இருந்து என்னது அந்த வாய்க்கால் வழியா தண்ணி என்ன இவ்வளவு தூரம் வருது, இவ்வளவு இடத்த கடந்து. அப்ப எங்க இருந்தாலுமே உன்னை தேடி வரான்ல, அந்த மாதிரி தான் நட்பு வந்து நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலடியார் அப்படின்ற ஒரு நூல் மூலமா நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார். ஈக்காலோட கூட என்னது உதவாதார் நட்புக்கு தேவையே கிடையாது. செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும். அதாவது எவ்வளவு தூரம் இருந்தாலும் செய்னானது, செய்மைனாலே தொலைவு, எவ்வளவு தூரமா இருந்தாலும் நம்ம இது சேர்ந்துக்கணும். ஓகே, வாய்க்கால் அணையார் தொடர்பு அப்படின்றத இந்த பாடலோட அர்த்தம். சரிங்களா? ஓகேப்பா, மொத்தம் 10 கேள்வி நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பாருங்க, பின்வரும் தொடரில் கேள்விக்குறிகளை மாற்றக்கூடிய எண்ணை தேர்வு செய்க. ஓகே மக்களே, இது வந்து பல விதமா நீங்க யோசிக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்க படிக்கணும் அவசியமே கிடையாது. லாஜிக்கலா யோசிக்க வேண்டியதான் எப்பவுமே டிஎன்பிஎஸ்சி ரீசனிங் பொறுத்த அளவுக்கு. ஏன்னா இப்ப நம்ம வந்து ரீசனிங் தான் பார்க்கறோம். ஓகே, ரீசனிங் பொறுத்த அளவுக்கு ஓகே லாஜிக்கல் திங்கிங் தான்ப்பா. ஓகே, மற்றபடி நீங்க வேற எதுவுமே யோசிக்க தேவையில்ல. அப்ப என்னென்ன லெட்டர் இருக்குது அப்படின்றது நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க 3 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க 7 இருக்கு, இங்க 9 இருக்கு, இங்க 11 இருக்கு. அப்ப இது இந்த பக்கம் பாருங்களா, இங்க 12 இருக்கு, 10 இருக்கு, 8 6 4. அப்ப 12 10 8 6 4. அப்ப கண்டிப்பா லாஸ்ட் லெட்டர் என்ன வரப்போகுது? 2ஆ தான் வரப்போகுது. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்க யோசிக்கணும். அதுக்கும் நீங்க ஒரே பேட்டர்னா யோசிக்க கூடாது, பல விதத்துல யோசிக்கணும். அப்ப 2 முடிகிற வரை நீங்க என்ன எனக்கு ஆன்சர் இருக்கு, அப்ப நீங்க வேற ஆன்சரே போக தேவையில்ல. அப்ப இதான் இதற்கான சரியான விடை. ஓகே, புரியுதுல? அப்ப 13B2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அதே மாதிரி நீங்க இந்த லாஜிக்ல வச்சாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் போடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து ஓகே L J H F D அப்படின்னு இருக்கு. இதை வச்சு போட்டாலுமே ஒரு லாஜிக் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். ஓகே, அதை வச்சு நீங்க போடலாம். ஓகே, ஒவ்வொன்றுத்துக்கே பார்த்தா ஒவ்வொரு லெட்டர் கேப் இருக்கு. ஓகே, B C D E இல்ல, F G இல்ல, H I இல்ல, J இருக்கு, K இல்ல, L இருக்கு. ஓகே, ஒவ்வொரு லெட்டர் இந்த மாதிரி பின்னாடி கூட உங்களுக்கு வரலாம். அப்ப 13B2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சோ 12th क्वेश्चन பாருங்க, 2A 3C 5F 7J and 11O அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் பாருங்க, இங்க 2 3 5 7 11. அப்ப 2 3 5 7 11 அப்படி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா A C F J O. ஓகே, A B C ஓகே D E F G H I J K L M N. அடுத்து 5 லெட்டர் O P Q R S T. Tக்கு அப்புறம் என்ன வரப்போகுது நம்மளுக்கு? U அப்படின்னு வரப்போகுது. அப்ப U வர மாதிரி பாருங்க, நம்ம நேரம் பாருங்க எல்லாமே U கொடுத்து விட்டோம் பயப்படலைங்க. அப்ப கண்டிப்பா இதுல இருந்தா நம்ம ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? ஒரு லாஜிக் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப எல்லாமே யூல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் யூல கொடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, பயபுல பாருங்க நம்ம நேரம் பார்த்தா 3 ஆன்சருமே யூல கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப இதுல இருந்தா நம்ம ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன இதோட டிஃபரன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, 2 3. இதுக்கு பெருசா டிஃபரன்ஸ் இல்லை, 1 தான் டிஃபரன்ஸ் இருக்கு. 3 4 5 2 இருக்கு, இதுக்கு 2 இருக்கு, இதுக்கு 4 இருக்கு. அப்ப கண்டிப்பா ஓகே 1 2 2 4 4 6 6 அப்படிதான் போயிட்டு இருக்க போகுது. அப்ப 11 4 கூட்டினா 15. அப்ப 15 U என்பது சரியான விடை. 15U is the correct answer. Next பாருங்க 13th question. Okay, P3L N5N L 7P J11R 13 இருக்கு. ஓகே, நம்ம நம்பர்ஸ் வச்சு ட்ரை பண்ணலாமா? ஓகே, என்னென்ன நம்பர் இருக்கு? 3 5 7 11 13. ஓகே, இதுல என்னப்பா ஏதாவது மேட்சிங் இருக்கா அப்படின்னு பார்த்தா எல்லாத்துலயுமே என்னப்பா 2 2ன்றது ஆட் ஆயிட்டே இருக்கு. அப்ப கண்டிப்பா இது என்ன இருக்கு போகுது, எனக்கு 15 அப்படின்ற வேல்யூ தான் இருக்கு போகுது. அப்ப 15 வர மாதிரி பாருங்க. அப்பாடா, இப்பதான் நம்மளுக்கு ஒரு நல்ல மூச்சு வருது. ஏன்னா இதுல திருப்பி நம்ம இதுல இருந்து ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும். ஓகே, T ல இருந்து ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிச்சலாம், பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ரீசனிங் பொறுத்த அளவுக்கு ABCD 26 லெட்டர்ஸ் வந்து நீங்க வந்து ரிவர்ஸாவும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரெண்டுமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்பா. 14 பாருங்க, ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் 5 என்பதை 5137. அப்போ 5137 இது எப்படி எழுதுறோம்? FIVE அப்படின்னு எழுதுறோம். நெக்ஸ்ட் RAT என்பதை RAT என்பதை 924 அப்படின்னு எழுதுறோம். நம்ம என்ன எழுத சொல்றாங்க? ஃபியர் FEAR தான் எழுத சொல்றாங்க. அப்ப F எங்க பாருக்கு? ஃபர்ஸ்ட் லெட்டர் F எங்க இருக்கு? 5. ஓகே ஓகே டன். E எங்க பாருக்கு? E 7 57. A எங்க பாருக்கு? Aன்றது 2 572. R எங்க பாருக்கு?
ராட் இங்க பார்த்தோமே 9. அப்ப 5729. அப்ப ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. ஓகே, ஒரு சில லாஜிக் இருக்காது. ஓகே, நம்ம இப்படி யோசிக்கலாம். ஓகே, இந்த லெட்டருக்கு வந்து 5 வருமா, ஐக்கு 1 வருமா, அப்படிலாம் யோசிக்க முடியாது. அப்ப இந்த லெட்டருக்கு இதுதான் வரும்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து அசம்ப்ஷன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதான் அதற்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேலா. சோ அடுத்த பாருங்க 15. which option will replace the question mark in the below series? அதாவது பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட தொடரில் உள்ள கேள்விக்குறி எந்த விடையை மாற்றும்? ஓகே, A 25, ஓகே y 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. L 14 divided by, அப்ப இந்த இடத்துல என்ன வரும் நல்லா கவனிச்சுக்கோமா, y ஓட வேல்யூ தான் 25, a ஓட வேல்யூ 1. அப்போ L ஓட வேல்யூ என்னன்னு சொல்லுங்க. ஓகே, அதே மாதிரி 14 ஓட வேல்யூ என்ன அப்படின்றது தெரிஞ்சாலே போதுமானது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஈஜோடி. ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தா 5 10 15 20 25. ஓகே, சோ அப்ப L ன்றது எங்கப்பா வரப்போகுது, கண்டிப்பா A B C D E F G H I J K L. அப்ப இந்த ரேஞ்சில தான் வரப்போகுது. ஓகே, சோ என்னது J K L M N O. ஓகே, J ன்றது 10, இது 11 12 13 14 15. அப்போ L ஓட வேல்யூ எனக்கு என்ன வருது 12 ன்னு வருது. அப்போ 12, இப்போ 14 எங்க வருது n ன்னு வருது. அப்ப 12 n எங்கயாவது இருக்கா, அப்படி இல்ல n 12ன்றது இதுக்கு சரியான விடை. புரியுதுங்களா, இதுல தான் லாஜிக். ஓகே, எஸ். சோ நம்மளோட அடா 24/7ல பாத்தீங்கன்னா ஓகே, சோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி குரூப் 1 குரூப் 2 அண்ட் குரூப் 4 கான பேட்சஸ் போயிட்டு இருக்குப்பா. ஓகே, நீங்க யாராவது ரெஜிஸ்டர் பண்ணா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு ஓகே, சோ வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து பெய்ட் கிளாஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, 500 மணி நேரத்துக்கான ஆன்லைன் லைவ் கிளாஸ் கொடுக்குறாங்க நம்மளோட தமிழ்நாடு மெகா பேக். இதுல பார்த்தா குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லாத்துக்குமான கிளாஸஸ் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகே, 3710 வித் டபுள் வேலிடிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்குதுப்பா. ஓகே, என்னோட கோட் பார்த்தீங்கன்னா Y36. ஓகே, இந்த Y36 நீங்க போட்டீங்கனாலே உங்களுக்கு 17% ஆஃபர் அப்படின்றது இன்ஸ்டன்ட்டா கிடைச்சிரும். சரிங்களா, சோ மறக்காம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சா நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 16th. ஓகே, இந்தியாவில் மதிப்பு கூட்டப்பட்ட வரி முதலில் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஓகே, வேட் அப்படின்னு சொல்றாங்க தெரியுங்களா, அந்த வேட் வரி மதிப்பு கூட்டப்பட்ட வரி எந்த மாநிலத்தில் வந்து இருக்கிறதுலே முதல்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சாப், டெல்லி, குஜராத் மற்றும் ஹரியானா. ஆன்சர் பண்ணுங்கப்பா. 16க்கு சரியான விடை, சூப்பர். ஹரியானா என்பது சரியான விடை. ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. அடுத்த 17 பாருங்க. தூய்மை பாரத வரி எப்பொழுது தொடங்கப்பட்டது? when was the ஸ்வச் பாரத் tax are launched? ஓகே, ஸ்வச் பாரத் டாக்ஸ் வந்து எப்போ லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2014, 2015, 2014, 2015. சரியான விடை என்ன அப்படி பார்த்தா ஆப்ஷன் டி 2015 நவம்பர் 15 என்பது சரியான விடை. இதுதான் அது தூய்மை பாரத வரி ஓகே தொடங்கப்பட்ட ஆண்டு. அடுத்து பாருங்க, பொழுதுபோக்கு வரி யாரால் வசூலிக்கப்படுகிறது? ஓகே, அதாவது என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் இருக்கு தெரியுங்களா, அது யாரால வசூலிக்கப்படுகிறது? மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய மற்றும் மாநில அரசுகள், ஊராட்சி அமைப்புகள் அப்படி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ 18க்கு சரியான விடை போடுங்க பார்க்கலாம். ஓகே, 18க்கு சரியான விடை ஓகே ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. ஓகே, மாநில அரசு என்பது சரிப்பா. ஓகே, அடுத்த 19 பாருங்க. விற்பனை செய்யப்படும் பொருட்களின் மீது விதிக்கப்படும் வரி விற்பனை வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2, விற்பனை வரி என்பது ஒரு நேர்முக வரியாகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, சேல்ஸ் டாக்ஸ் வந்து இன்டைரக்ட் டாக்ஸ், அது வந்து பாத்தீங்கன்னா நேர்முக வரி, டைரக்ட் கிடையாது, இன்டைரக்ட். அப்ப கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அப்ப நமக்கான ஆன்சர் என்னப்பா? ஓகே, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அப்ப ஆப்ஷன் ஏ என்பதுதான் சரியான விடை. 19க்கு ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த 20வது கேள்வி பாருங்க. நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் எனும் தனி வாரியம், அதாவது CBDD என்ற சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டது. அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் த இன்கம் டாக்ஸஸ். ஓகே, எந்த சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ 20க்கு ஆன்சர் என்ன வரும்? 20K. சூப்பர். 1963. ஓகே, மத்திய வருமான சட்டம் 1963. சென்ட்ரல் ரெவென்யூ ஆக்ட் 1963 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 21. கீழ்கண்ட எவற்றிற்கு வரி பணம் பயன்படுத்தப்படுகிறது? நலவாழ்வு, ஆட்சி நிர்வாகம், கல்வி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் போக்குவரத்து, வீட்டு வசதி. ஓகே, இது எல்லாத்துக்குமே பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எவற்றிற்கு வரி பணம் பயன்படுத்தப்படுகிறது? அப்ப 21க்கு என்னப்பா சரியான விடை? ஆல் தி அபோவ் ஆர் கரெக்ட். எல்லாத்துக்குமே என்னது வரி பணமானது கட்டப்பட்டு வருகிறது, பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வரிகள் என்பது ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பு. இதில் பெறப்பட்ட சிறப்பு சலுகைகள் குறிப்பிடப்படுவதில்லை. இப்பங்களிப்புகளின் மூலம் பொது நலத்திற்கு அரசு மேற்கொள்ளும் செலவுகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்ற கூற்று யாரு உடையது? ஆடம் ஸ்மித், அமர்த்தியா சென், ஜெகதீஷ் பகவதி மற்றும் சேலிக்மன்.
ஓகே 22க்கு சரியான விடை என்ன போறோம்? ஸோ 22க்கு சொல்லுங்க பார்க்கலாம். 22 யார் சொல்லியிருப்பாரு? எஸ், செலிக்மேன் அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பாரு. 23 யார் எழுதிய அர்த்த சாஸ்திரம்? ஓகே, உங்களுக்கு வந்து என்ன சொல்ற கண்டிப்பா தெரியும். ஓகே, அர்த்த சாஸ்திரம் அப்படின்னாலே யார் எழுதியிருப்பாரு? சாணக்கியர் தான் எழுதியிருப்பாரு. என்ன சார் சாணக்கியரே இல்லை பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாங்க? கௌடில்யர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, கௌடில்யர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்தின் கூற்றுப்படி பண்டைய காலங்களில் வரி விதிக்கப்பட்ட ரொக்கமாகவும் வேறு வகையாகவும் சேகரிக்கப்பட்டது என்பது தெரிய வருகிறது. ஓகே, யாரு? கௌடில்யர் எழுத அர்த்த சாஸ்திரம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நிறைய அயல்நாட்டு ஒரு குறிப்புகள்ல நிறைய விஷயங்கள் அவர் நம்ம தமிழ்நாட்டை பத்தி எழுதியிருப்பார்ப்பா. சூரியன் தான் பூமியிடமிருந்து உறிஞ்சிய ஈரப்பதத்தை பன்மடங்கு திருப்பி தருகிறது. அதுபோல மன்னன் தன் குடிமக்களிடம் வரி வசூலித்து அவர்களின் நலத்திற்காகவே மீண்டும் செலவு செய்கிறான். ஓகே, அப்படின்னு யார்ப்பா சொல்லியிருப்பாரு? கம்பரா, கபிலரா, காளிதாஸ் மற்றும் இளங்கோவடிகள். ஓகே, சரியான விடை தான் காளிதாஸ் அவர்கள் சொல்லியிருப்பார். ஓகே, காளிதாசர் அவர்கள் சொல்லியிருப்பார். உங்களுக்கான கடைசி கேள்வி, வரியாக செலுத்தப்படும் மொத்த தொகையையும் எங்கு இருப்பு வைக்கப்படுகிறது? தேசியமயமாக்கப்பட்ட வங்கி, ரிசர்வ் வங்கி, அரசு கருவூலம் மற்றும் தனியார் வங்கி. சரியான விடை என்னப்பா? வரியாக செலுத்தப்படும் மொத்த தொகையும் எங்கு இருப்பு வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 25க்கு சரியான விடை ஓகே அரசு கருவூலம், அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ட்ரெஷரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இதுக்கான சரியான விடை. ஓகே, மொத்தம் பார்த்தீங்கன்னா 25 கேள்விகள் நம்ம பார்த்திருப்போம். இந்த 25 கேள்விகளுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத நீங்க எத்தனை கேள்விக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி நாளைக்கு நம்மளோட 1 மணி வீடியோ என்ன தெரியுமா இருக்க போது 2022ல குரூப் 4ல கேட்ட அந்த 100 தமிழ் கேள்விகளுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போறேன். மறக்காம நாளைக்கு 1 மணி வீடியோ வந்து எல்லாமே பார்த்துருங்க. சரிங்களா? சரி மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் இருந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். நீங்க யாராவது நம்ம அடா 24/7ல குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 பர்ச்சேஸ் பண்ணா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மூலமா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்னோட கோட் பார்த்தீங்கன்னா Y836 Y836. சரிங்களா? சரி மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் இருந்திருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ.